எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 17க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 17க்கான காணொளி. முதல் கேள்வி, இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? இதயம் எத்தனை அறைகளை கொண்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி 4. அதாவது வலதாரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடதாரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் ஆகிய 4 அறைகளை கொண்டது இதயம். அடுத்தது, ஈரிதழ் வாழ்வு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஈரிதழ் வாழ்வு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியான விடை மிட்ரல் வாழ்வு. அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் குவன் அல்பைன்ஸ் என்று பெயர் கொண்ட விலங்கு எது? தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் குவன் அல்பைன்ஸ் என்று பெயர் கொண்ட விலங்கு எது? சென்னாய். அடுத்தது, இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்பவை எவை? இதயத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை எடுத்து செல்பவை எவை? தமனி. அடுத்தது, 5வது கேள்வி, தெளிவான உட்கருவை கொண்ட அமீபாய்டு செல் எது? தெளிவான உட்கருவை கொண்ட அமீபாய்டு செல் எது? இதுக்கு சரியான விடை லூகோசைட். லூகோசைட். அடுத்தது, இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கேற்பது எது? இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கேற்பது எது? இதுக்கு சரியான விடை த்ராம்போசைட். த்ராம்போசைட். அடுத்தது, 7வது கேள்வி, நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கு சரியான விடை சிறுநீரகம். அடுத்தது, 8வது கேள்வி, சிறுநீரகத்தில் இரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை பிரிப்பது எது? சிறுநீரகத்தில் இரத்தத்தை வடிகட்டி சிறுநீரை பிரிப்பது எது? நெஃப்ரான். அடுத்து, 9வது கேள்வி, மானஸ் வன உயிரி சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? மானஸ் வன உயிரி சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? அஸ்ஸாம். அடுத்து, 10வது கேள்வி, பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கர்நாடகா. அடுத்து, 11வது கேள்வி, கங்கா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கங்கா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம். அடுத்தது, 12வது கேள்வி, கிர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கிர் தேசிய பூங்கா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. அடுத்தது, பரத்பூர் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? ராஜஸ்தான். அடுத்தது, இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடங்கள் எத்தனை உள்ளன? இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட உயிர் வாழிடங்கள் எத்தனை உள்ளன? 13. அடுத்து, 15வது கேள்வி, சிங்கவால் குரங்கு எந்த சரணாலயத்தில் காணப்படுகிறது? சிங்கவால் குரங்கு எந்த சரணாலயத்தில் காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை களக்காடு வன உயிரி சரணாலயம். அடுத்தது, கருப்பு மான் எங்கு காணப்படுகிறது? கருப்பு மான் எங்கு காணப்படுகிறது? வல்லநாடு. அடுத்தது, 17வது கேள்வி, கடல் பசு எங்கு காணப்படுகிறது? கடல் பசு எங்கு காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா. அடுத்து, 18வது கேள்வி, முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? முண்டந்துறை வன உயிரி சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
திருநெல்வேலி. அடுத்து 19வது கேள்வி, இந்தியாவில் எத்தனை வன உயிரி சரணாலயங்கள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை வன உயிரி சரணாலயங்கள் உள்ளன? 500 வன உயிரி சரணாலயங்கள் உள்ளன. அடுத்தது 20வது கேள்வி, இந்தியாவில் புலி பாதுகாப்பு பகுதிகள் எத்தனை உள்ளன? இந்தியாவில் புலி பாதுகாப்பு பகுதிகள் எத்தனை உள்ளன? இதுக்கு சரியான விடை 27. அடுத்தது, இந்தியாவில் வன உயிர் காட்சி சாலைகள் எத்தனை உள்ளன? இந்தியாவில் வன உயிர் காட்சி சாலைகள் எத்தனை உள்ளன? இதுக்கு சரியான விடை 200. அடுத்தது, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா மற்றும் பாதுகாப்பு பகுதி எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா மற்றும் பாதுகாப்பு பகுதி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கார்பெட். அடுத்தது 23வது கேள்வி, லங்கூர் புலி எந்த சரணாலயத்தில் காணப்படுகிறது? லங்கூர் புலி எந்த சரணாலயத்தில் காணப்படுகிறது? முதுமலை வன உயிரி சரணாலயம். அடுத்து 24வது கேள்வி, எண்ணெய் கசிவினால் கடல் நீர் மட்டத்தில் மிதக்கக்கூடிய எண்ணெய் சிதறல்களுக்கு என்ன பெயர்? எண்ணெய் கசிவினால் கடல் நீர் மட்டத்தில் மிதக்கக்கூடிய எண்ணெய் சிதறல்களுக்கு என்ன பெயர்? இதுக்கு சரியான விடை தார் பந்துகள். அடுத்து 25வது கேள்வி, பசுமை வேதியியல் கொள்கையானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பசுமை வேதியியல் கொள்கையானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1995. அடுத்தது, புவி கிராமம் எங்கு அமைந்துள்ளது? புவி கிராமம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். அடுத்தது, மக்கள் வாழும் வீடுகளிலும் மற்றும் நிறுவனங்களிலும் ஆற்றல் சேமிப்பை கண்காணிப்பது மற்றும் கட்டுப்படுத்தும் நிகழ்வு டேஸ் ஆகும். மக்கள் வாழும் வீடுகளிலும் மற்றும் நிறுவனங்களிலும் ஆற்றல் சேமிப்பை கண்காணிப்பது மற்றும் கட்டுப்படுத்தும் நிகழ்வு டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை 27வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ஆற்றல் மேலாண்மை. அடுத்தது 28வது கேள்வி, இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மையான பொருள் எது? இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மையான பொருள் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மீத்தேன். அடுத்தது, எது திரும்ப பெற இயலாத வளம் ஆகும்? எது திரும்ப பெற இயலாத வளம் ஆகும்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பெட்ரோலியம். அடுத்தது, சூரியனிலிருந்து பூமியின் மீது படும் தொடர்ச்சியற்ற வெப்பத்தின் காரணமாக உருவாகும் ஆற்றல் எது? சூரியனிலிருந்து பூமியின் மீது படும் தொடர்ச்சியற்ற வெப்பத்தின் காரணமாக உருவாகும் ஆற்றல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, காற்று ஆற்றல். அடுத்தது 31வது கேள்வி, மனிதர்கள் தற்போது பயன்படுத்தும் ஆற்றலை விட வருடத்திற்கு 10,000 மடங்கு ஆற்றலை தருவது எது? மனிதர்கள் தற்போது பயன்படுத்தும் ஆற்றலை விட வருடத்திற்கு 10,000 மடங்கு ஆற்றலை தருவது எது? சூரியன். அடுத்தது 32வது கேள்வி, காற்றுகளின் நாடு என அழைக்கப்படுவது எது? காற்றுகளின் நாடு என அழைக்கப்படுவது எது? டென்மார்க். அடுத்தது, தாவர எண்ணெய் மற்றும் விலங்குகளின் கொழுப்புகளிலிருந்து டேஸ் பெறப்படுகிறது? தாவர எண்ணெய் மற்றும் விலங்குகளின் கொழுப்புகளிலிருந்து டேஸ் பெறப்படுகிறது? இதுக்கு சரியான விடை உயிரி டீசல். அடுத்தது, கரிம பொருட்கள் காற்றில்லா சிதைவு மூலம் காற்றில்லா சுவாசிகளான பாக்டீரியாக்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது எது? கரிம பொருட்கள் காற்றில்லா சிதைவு மூலம் காற்றில்லா சுவாசிகளான பாக்டீரியாக்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, உயிரி வாயு. அடுத்தது 35வது கேள்வி, 90% அதிகமான மீத்தேனும்
சிறிதளவு ஈத்தேனும் மற்றும் புரோப்பேனும் கொண்ட கூட்டுப்பொருள் எது? 90% அதிகமான மீத்தேனும் சிறிதளவு ஈத்தேனும் மற்றும் புரோப்பேனும் கொண்ட கூட்டுப்பொருள் எது? இயற்கை வாயு. அடுத்தது, சீதபேதி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை எதன் மூலம் பரவுகிறது? சீதபேதி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகியவை எதன் மூலம் பரவுகிறது? சரியான விடை நீர் மூலம். அடுத்து 37வது கேள்வி, உணவு உட்கொள்வதன் மூலம் ஆற்றலை பெறும் நிகழ்ச்சி. உணவு உட்கொள்வதன் மூலம் ஆற்றலை பெறும் நிகழ்ச்சி. இதுக்கு சரியான விடை உணவு ஊட்டம். அடுத்து 38வது கேள்வி, உடலின் ஒரு உறுப்பிலிருந்து பிற உறுப்புகளுக்கு உணவுப் பொருள்கள் மற்றும் ஆக்சிஜன் கடத்தும் நிகழ்ச்சி டேஸ் ஆகும். உடலின் ஒரு உறுப்பிலிருந்து பிற உறுப்புகளுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் ஆக்சிஜன் கடத்தும் நிகழ்ச்சி கடத்துதல். அடுத்து 39வது கேள்வி, செல்கள் ஆக்சிஜனை பெற்று கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படும் நிகழ்ச்சி. செல்கள் ஆக்சிஜனை பெற்று கரிம பொருட்களை எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை உணவூட்டம். அடுத்தது 40வது கேள்வி, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், பச்சையம், அதனுடன் குளுக்கோஸும் பாத்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன், வாட்டர் இவை அனைத்தும் சேர்ந்து சூரிய ஒளி. அடுத்தது 41வது கேள்வி, மன்னிக்கவும், அதாவது 6 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் அதே மாதிரி பச்சையம் சேர்ந்து குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் வாட்டர் மாலிகுலையும் தருகிறது. அதாவது சூரிய ஒளியின் முன்னிலையில். அடுத்தது 41வது கேள்வி, பேகோசைட்டோசிஸ் என்பது என்ன? இதுக்கு சரியான விடை செல் விழுங்குதல். அடுத்து 42வது கேள்வி, எந்த ஒரு செல் உயிரிகள் அவற்றின் உணவுப் பொருளின் டயாட்டம்களை தனது பொய்க்கால்கள் மூலம் விழுங்குகின்றன? எந்த ஒரு செல் உயிரிகள் அவற்றின் உணவுப் பொருளின் டயாட்டம்களை தனது பொய்க்கால்கள் மூலம் விழுங்குகின்றன? இதுக்கு சரியான விடை அமீபா. அடுத்தது 43வது கேள்வி, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் கிடைக்கின்றன? ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு முழுமையாக ஆக்சிஜனேற்றம் பெறும்போது எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் கிடைக்கின்றன? இதுக்கு சரியான விடை 38 ஏடிபி. அடுத்தது 44வது கேள்வி, யூரிகோடெலிக் விலங்கு என்று எதை அழைக்கிறார்கள்? இது சரியான விடை பறவை. அடுத்து 45வது கேள்வி, உயிர் கிரியா ஊக்கி எனப்படுவது எது? உயிர் கிரியா ஊக்கி எனப்படுவது நொதி. அடுத்து 46வது கேள்வி, மீன்களின் சுவாச பரப்பு எது? மீன்களின் சுவாச பரப்பு எது? செவுள் பகுதி. அடுத்து 47வது கேள்வி, விலங்குகளை அவற்றின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் முதலில் வகைப்படுத்தியவர் யார்? விலங்குகளை அவற்றின் ஒத்த தன்மை மற்றும் வேறுபாடு ஆகியவற்றின் அடிப்படையில் முதலில் வகைப்படுத்தியவர் யார்? அரிஸ்டாட்டில். அடுத்தது 48வது கேள்வி, உலகிலேயே மிக அதிக நச்சுத்திறன் கொண்ட விலங்கு எது? உலகிலேயே மிக அதிக
நச்சுத்திறன் கொண்ட விலங்கு எது? இதுக்கு சரியான விடை ஆஸ்திரேலியாவில் உள்ள கடற்குளவி. அடுத்தது 49வது கேள்வி. உண்மையான உடற்குழி கொண்ட விலங்கு எது? உண்மையான உடற்குழி கொண்ட விலங்கு மண்புழு. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி. பூச்சிக்கொல்லி விலங்கு வகையிலேயே மிகவும் சிறப்பான வகையை சார்ந்தது எது? பூச்சிக்கொல்லி விலங்கு வகைகளிலேயே மிகவும் சிறப்பான வகையை சேர்ந்தது எது? சரியான விடை கணுக்காலி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 17க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 17க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.